ஜீவனை தேவனாக்குவது. ஒரு ஜீவனை மூளை என்பது எல்லைக்குள் மட்டும் கொண்டு வந்து பின்னப்படுத்தி குரு என்கின்ற ஸ்தானத்தையும் ரொம்பவும் குறைத்து விடுகின்ற காரியம்தான். அறிவு வளர்ச்சி என்கின்ற ஒன்றை மட்டும் கவனித்து எந்த துறையிலும் அறிவை வழங்குவது வித்யா போதனை என்னும் பொழுது ஜீவனுடைய ஹிருதத்தை ஒதுக்கி வைத்து விட்டதாக ஆகிவிடுகிறது. மூளை ஹிருதயம் இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு ஜீவன். ஜீவன் உண்மையான ஜீவனாக வாழவும் ஜீவனை தேவனாக கூட உயரவும் மூளையை விட ஹிருதய அபிவிருத்தி தான் முக்கியமாக இருக்கிறது. மூளைக்கு மட்டும் சரக்கேற்றி அதை விருத்தி செய்வது ஜீவனை பின்னப்படுத்துகின்றது. ஜீவனை புத்திசாலியாக மட்டுமின்றி குணசாலியாகவும் ஆக வேண்டியதுதான் ஒரு குருவின் கடமை. பகவத் சிருஷ்டியில் மனுஷ மூளை என்பது ஒரு அற்புதமான கருவி என்பதால் அதை மட்டும் கவனித்து வெறும் ஆர்ட்டாக சயின்ஸாக சிஸ்டம் செய்யப்பட்ட எதையும் வித்தியை என்று வைத்து விட்டார்கள். அதன் போதனைகளையும் போதிப்பவரை குரு என்று ஆக்கிவிட்டார்கள். அறிவு சம்பந்தமில்லாமல் இருக்கப்பட்ட அறிவுத்துறைகள் தேவைப்பட்டதான் செய்கின்றது. சங்கீதம், சில்பசாஸ்திரம், சரித்திரம், பாஷ்யா சாஸ்திரம் என்று அநேகம் உள்ளது. இந்த வித்தியைகளும் வாழ்க்கைக்கு வேண்டித்தான் இருக்கின்றன. நம் தேசத்தில் திருட்டு சூதாட்டம் போன்ற வித்தியைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களை தவிர மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் நல்ல மாரல்ஸ் எனப்படும் நன்னெறிகளையும் அந்த நன்னெறிக்கு ஆதாரமான தெய்வ பக்தியையும் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் அவர்களிடம் கற்றுக்கொண்டவர்கள் பக்தி, விசுவாசம் அவை வைக்க வேண்டிய குருமார்களிடம் நல்ல ஸ்தானத்தை கொடுத்தார்கள். அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்களில் மூளை வளர்ச்சி பெறுவதோடு பாடமான நீதி போதனை, பக்தி போதனை முதலியவற்றுக்கும் ஜீவசக்தி ஊட்டி அவர்களுடைய வாழ்க்கை உதாரணத்தாலும் பர்சனலாக அதனுடைய ரேடியேஷனும் ஹிருதய வளர்ச்சியும் பெற்றார்கள். ஆனாலும் ஆத்மாவின் பக்குவம், பூர்ணத்துவம் ஆகியவை இங்கே கிடைப்பதில்லை. அதற்கென்றே ஏற்பட்ட குருமார்களைத்தான் நம்முடைய மரபில் முக்கியமாக குரு, ஆச்சாரியார், தேசிகர் என்றெல்லாம் சிறப்பித்து சொன்னார்கள். ஜீவனை தேவனாக்குவதற்கு முக்கியத்துவம் தந்தவர்கள் நம் முன்னோர்கள். வேறு எந்த தேசத்திலும், எந்த மதத்திலும், எந்த கலாச்சாரத்திலும் இப்படி செக்யூலார், அதாவது உலகியல் என்று தோன்றுகின்ற சகலத்தையும் கூட ஸ்பிரிச்சுவலைஸ், அதாவது ஆன்மீகமாக்கி தருவதை காணோம் என்று பிற மதங்களைச் சேர்ந்த அறிவாளிகளே சொல்லுகின்றார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.